இறந்த பிறகு பெற்றோர்களின் அல்லது முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்திருப்பது வெறும் ஒரு பழக்கம் அல்லது நினைவாக மட்டும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் அல்ல. உண்மையில் அது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும், வீட்டின் சக்தி சூழ்நிலையையும், மன அமைதியையும், குடும்ப உறவுகளையும், பொருளாதார நிலையும், ஏன் நம்முடைய பிள்ளைகள் மற்றும் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை பயணத்தையும் கூட மறைமுகமாக ஆனால் ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக விஷயமாகும். நம்மில் பலர் பெற்றோர் அல்லது குடும்பத்தில் உள்ள ஒருவர் இந்த உலகை விட்டு மறைந்த பிறகு அவர்களின் நினைவாகவும் அன்பின் அடையாளமாகவும் அந்த புகைப்படத்தை வீட்டின் வரவேற்பறை, படுக்கையறை அல்லது சில சமயம் பூஜை அறையில் கூட மிகுந்த மரியாதையுடன் மாட்டி வைக்கிறோம். மாலையிடுகிறோம், பூ வைக்கிறோம், ஊதுபத்தி ஏற்றுகிறோம். ஆனால் அந்த புகைப்படத்தை எங்கு வைக்க வேண்டும், எந்த திசையில் வைக்க வேண்டும், எந்த விதமான படம் தேர்வு செய்ய வேண்டும், அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை குறித்து பெரும்பாலானோர் ஒருபோதும் சிந்திப்பதே இல்லை. ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முன்னோர்கள் என்பது வெறும் நம் குடும்ப உறுப்பினர்கள் அல்ல. நம்முடைய பிறப்பிற்கான காரணம், நமக்கு கிடைத்த நல்ல சம்ஸ்காரங்கள், வாழ்க்கையில் கிடைக்கும் பலமும் தடைகளும் அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பவர்கள் அவர்கள்தான். அதனால் அவர்களின் புகைப்படம் வீட்டில் வைக்கப்படும்போது அது ஒரு சாதாரண சுவர் அலங்காரமாக இல்லாமல் அந்த வீட்டின் சக்தி ஓட்டத்தையே மாற்றும் ஒரு சக்தி மையமாக மாறுகிறது. சரியான இடத்திலும் சரியான திசையிலும் வைக்கப்பட்டால் அது முன்னோர்களின் ஆசீர்வாதமாக நம் வீட்டில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை கொண்டுவரும். ஆனால் தவறான இடத்தில் அல்லது தவறான முறையில் வைக்கப்பட்டால் அதே புகைப்படம் மன அழுத்தம், அடிக்கடி சண்டைகள், நோய்கள், தடைகள் மற்றும் காரணம் தெரியாத அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. சாஸ்திரங்களின்படி ஒரு ஆத்மா மரணத்திற்குப் பிறகு பித்ருலோக பயணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் நம்முடைய அளவுக்கு மீறிய பாசமும் தவறான இடத்தில் வைக்கப்படும் புகைப்படங்களும் அந்த ஆத்மாவின் பயணத்தில் இடையூறாக இருந்து அவர்களுக்கு ஒருவிதமான சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இறந்தவர்களின் புகைப்படத்தை வைக்கக்கூடாது என்பதில்லை, நிச்சயமாக வைக்கலாம். ஆனால் முறையாகவும் சாஸ்திரத்திற்கு உட்பட்ட வகையினும் வைக்க வேண்டும். முன்னோர்களின் புகைப்படம் எப்போதும் தெற்கு திசையை நோக்கி இருக்குமாறு வைப்பதே சிறந்தது. ஏனெனில் தெற்கு திசை என்பது பித்ருக்களுக்குரிய திசை என்றும் ஆத்மா பயணிக்கும் திசை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அந்த ஆத்மாவிற்கும் மரியாதை கிடைக்கிறது, வீட்டிலும் சக்தி சமநிலையாகிறது. அதே நேரத்தில் பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் முன்னோர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் அல்லது கோவிலில் வைப்பது. தெய்வ சக்தியும் பித்ரு சக்தியும் முற்றிலும் வேறுபட்டவை என்பதால் இரண்டையும் ஒன்றாக வைத்தால் சக்தி மோதல் ஏற்பட்டு வழிபாட்டின் தூய்மை குறைகிறது என்று சாஸ்திரங்கள் தெளிவாக எச்சரிக்கின்றன. மேலும் முன்னோர்களின் புகைப்படங்கள் எப்போதும் சுத்தமாகவும் தூசி இல்லாமலும் பளபளப்பாகவும் இருக்க வேண்டும். உடைந்த கண்ணாடி, பழுதடைந்த சட்டகம், மங்கலான படம் ஆகியவை உடனடியாக மாற்றப்பட வேண்டும். ஏனெனில் அவை அசுபமாக கருதப்பட்டு வீட்டில் எதிர்மறை சக்தியை ஈர்க்கும். முன்னோர்களின் புகைப்படத்தில் சிரித்த முகத்தை காட்டிலும் அமைதியான, கம்பீரமான தோற்றமுள்ள படங்களையே வைப்பது சிறந்தது. ஏனெனில் இது கொண்டாட்டத்தின் இடமல்ல, நினைவு மற்றும் மரியாதையின் இடம். அதேபோல் வீட்டில் தாத்தா, கொள்ளு தாத்தா என பல தலைமுறைகளின் புகைப்படங்களை ஒரே சுவரில் நிரப்புவது சரியானதல்ல. பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி வரை மட்டுமே வைத்தால் போதும். ஏனெனில் அதிகமான பித்ரு சக்திகள் ஒரே இடத்தில் குவிந்தால் வீட்டின் சூழ்நிலை கனமாக மாறும். தினமும் முடியாவிட்டாலும் குறைந்தது அம்மாவாசை நாளில் ஒரு விளக்கு அல்லது ஊதுபத்தி ஏற்றி, எங்கள் பித்ரு தேவைகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் அமைதியுடன் இருக்கவும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் என்று மனமார்ந்த பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலனை அளிக்கும். ஏனெனில் அம்மாவாசை நாள் பித்ருக்களுக்குரிய நாளாக இருப்பதால் அன்று செய்யப்படும் நினைவும் வழிபாடும் பல மடங்கு ஆசீர்வாதமாக நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்.